8வது நாளாக வெற்றிகரமாக நமது படம் மூவி வந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நிறைய மாடுபிடி வீரர்களும் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாரம்பரியம் சார்ந்த வடமாடு மஞ்சு விரட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. நம்ம சிவகங்கையில 8வது நாளா வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. வாங்க போய் பார்க்கலாமா? நம் தமிழர் பண்பாடான வடமஞ்சு விரட்டை மையமா வச்சு உங்களுக்கு கதை பண்ணணும் அப்படின்னு எப்போ இன்ஸ்பிரேஷன் ஆச்சு? எப்படின்னா, நான் தமிழன், என் வீட்டில் மாடு எல்லாம் நான் வந்து அங்கே கமுதி தான். நான் வளர்ந்த ஒரு விவசாய குடும்பம். என் வீட்டில் வந்து நான் குழந்தையிலேருந்து மாடோட வாழ்ந்தவங்க. அதாவது நம்ம மாட்டுக்கும் நமக்கும் அவ்வளோ கனெக்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு தாய்ப்பால் கூட 2 வயசு வரை தான் குடிக்க முடியும். ஆனால் மாட்டோட பால் வந்து நம்ம மரணத்து வரைக்கும் குடிக்கணும். அப்போ அதோட நம்மளோட கனெக்ட் எவ்வளோ இது அழகாக இருக்கும். அப்போ சினிமாங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேண்டாலும் எடுக்கலாம் சம்பாதிக்க. ஆனால் நான் நம்மளோட வாழ்ந்து நம்மளோட பயணிக்கிற ஒரு உயிர், அதை பற்றி இந்த சமூகத்தில் இந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதான் அந்த படத்தோட படம். சார், ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து என்ன டேக் அவே எடுத்துக்கணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? புரியல. ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து டேக் அவேவா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல, அந்த நம்ம ஒரு அது மாடு தழுவல் தான். ஒரு மாட்டை வளர்ந்து அந்த மாட்டுக்கு நமக்குமான உறவை வந்து பலப்படுத்துறதுக்கு இப்ப நம்ம கை கொடுக்குறோம்ல, ஹக் பண்றோம்ல, இதெல்லாம் எதுக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறது. அதே மாதிரி நமக்காக வாழ்ற மாட்டுக்கு நமக்குமான உறவை பரிமாறிக்கிறது தான் அந்த வடமஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு எல்லாமே கொண்டு வந்தது. ஆனா அந்த வடமாடு ஜல்லிக்கட்டு எல்லாமே இப்ப போட்டியா, கோபமா, அது ஒரு பெரிய யுத்தமா போய்கிட்டு இருக்கு. இது மாட்டுக்கு நமக்குமான உறவா எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னா அந்த படத்துல நீங்க செகண்டாவை பார்க்கும்போது தெரியும், ஒரு மாட்டுக்காக 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. அதுதான் அந்த படத்தோட கதை. அது ஒரு ஹாப்பியா சந்தோஷமா நடக்க வேண்டிய விஷயத்த அதை போட்டி போறாமையில இது பண்ணாம நம்ம தமிழர்களாம் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டியதான். இந்த கதையை இயக்கும் போது உங்களுக்கு பிக்கஸ்ட் சேலஞ்சா என்னவா சார் இருந்துச்சு? இதுல பாண்டிமுனின்னு ஒருத்தன் வருவான் செகண்ட் ஹாப்ல, அவனை ஷூட் பண்றது அவ்வளவு பெரிய போராட்டமா இருந்துச்சு. இன்னொன்னு, அதுல நடிக்கும் போது தம்பியை வந்து அவங்க வந்து அந்த வடமஞ்சு விரட்ட ஷூட்டிங்னே அவங்க நினைக்கல. உண்மையான மாடுபிடி வீரர்கள் தான் நடிச்சவங்க எல்லாம். அப்படி நெசமாவே மாட்டு மேல விழுகிறாங்களா, ஏதாவது காயம் போட்டுருமோன்னு ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. காலைல ஷூட்டி 7 நாள் எடுத்தாத, 7 நாளும் நான் சாமி கும்பிட்டு தான் போவேன், எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி வந்து நிறைய தம்பிகளுக்கு காயங்கள், கையில குத்தி ரத்தம் அதெல்லாம். ஆனா அதெல்லாம் அவங்க எனக்கு அவங்கள இன்னும் நம்ம நிறைய பண்ணியிருக்கணுமோன்னு எனக்கு ஏக்கம் இருக்கு. ஏன்னா ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு அண்டா, ஒரு சின்ன ஒரு அது சாதாரண விஷயம், அது பரிசு, அது அவங்கள வாழ்வாதாரத்தை அது காப்பாற்ற போறது இல்லை. இருந்தாலும் அந்த மாட்டை நம்ம பிடிக்கணுங்கிற ஒரு வேங்கை இருக்குல்ல, அதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். எப்படா இப்படி இருக்காங்க, நம்மளாம் இவங்களுக்கு முன்னாடி ஒரு தூசி ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு. அதனால இந்த படம் எடுத்து நான் பெருமையா நினைக்கிறேன் அவங்களுக்காக. சார், இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீன் வந்து உங்களுக்கு என்ன? எனக்கு எல்லாமே நல்ல சீன் தான் பிடிக்கும். ஃபேவரட்னு ஒன்னு இருக்கும்ல சார்? ஃபேவரட் சீனா பாண்டிமுனியோட என்ட்ரி, அதோட சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இல்லை முனிஷ்காந்த் சார் ஒரு ஏரியா பண்ணியிருக்காரு, அது ரொம்ப ஃபீலாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அது பெரிய ஸ்கோர் பண்ணுவார். அந்த சீன்ஸ் பிடிக்கும். மற்ற விமல் சாரோட சின்ன சின்ன ஆக்ஷன் இதில் வந்து அவர் இது வரைக்கும் பெருசாக ஆக்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் இருக்கும். அப்படி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். சார், இந்த கதைக்கு வந்து நம்ம விமல் சார் வந்து எப்படி கரெக்டாக இருப்பாங்க நீங்க சூஸ் பண்ணீங்க சார்? இப்போ என்ன ஒரு வில்லேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிற ஒரு முகம் அவரோட தானே, அதுதான் காரணம்.